கெட்டாலும் மேன்மக்களேன்னு ஒரு விஷயம் இருக்குது. திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் வந்து உள்ளபடி இப்போது வரைக்கும் அவர் சங்கீதா விஜய் தான். டிவோர்ஸை ஃபைல் பண்ணி அது கிராண்ட் ஆகிற வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது இது ஒரு ட்ரெண்டாக மாற்றக்கூடிய முயற்சி இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் வந்து ஒரு அதே இடத்துல ஒரு பெண்மணி அந்த நடிகர் மேலே குற்றம் சாட்டுறார். அவரும் அவர் கூட இருக்கிற யாருன்னு வந்து பட்டவர்த்தனமா இதே பட்டு வேட்டி பட்டு சட்டை கோல்டு கலரு. அப்போ நாங்க இங்க அரசியலுக்கு உள்ளுக்கு வர்றோம் சரி, நாங்க சினிமா துறையில இருக்கிறோம் சரி, யார் மேல குற்றம் சாட்டுறீங்களோ நாங்க 2 பேரும் பேரா பட்டு வேட்டை பட்டு சேட்டை போட்டு நாங்க வந்து நிப்பாட்டி நாங்க யார் கூட இருக்கோங்கிற பட்ட விருத்தனம் பண்ணுவோம். எங்களோட ரசிகர்களோட எங்களுடைய அரசியல் தொண்டர்களோ எதுவும் வாயை திறக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு செட் பண்ணக்கூடிய இந்த அஜெண்டா, இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு பாருங்களேன். தமிழ் சமூகம் செருப்பால எத்தனை பேரையும் அடிக்கணும். ஐ எம் சாரி டு யூஸ் த லாங்குவேஜ். ஒட்டுமொத்தமாக 25 வருட காலமாக கண்ணியமாக வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு நீங்க கொடுக்கிற ஒரு அநாகரிகத்தினுடைய உச்சமான பதில் இது. இதுல வந்து நீ வந்து பெரிய ஆம்பளை, நீ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன்னா உன்ன மாதிரி ஒரு கலீஜான ஒரு ஆளை, தமிழ் சமூகத்தினுடைய பெண்கள் ரொம்ப மோசமான மனநிலைமை உள்ளவங்க எப்பவுமே. அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீட்டிங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான உச்சத்தில் யார் வீட்டிலையாச்சும் ஏன் தாய் உட்பட என் தங்கை உட்பட ஒட்டுமொத்தமாக வீட்டில் இருக்கிற பெண்மணி, அவருடைய கணவர் வேற ஒருத்தர் கூட இருக்கிறார், அவரை வந்து பட்டவர்த்தனமாக பப்ளிக் முன்னாடி கொண்டு வந்துட்டு இவங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பெண்மணி அலோவ் பண்ணுவாங்க? என் தாய் அலோவ் பண்ண மாட்டாங்க, செருப்பால் அடிப்பாங்க. என் தகப்பர் அப்படி ஒன்று பண்ணியிருந்தாருன்னா, என் தங்கை என் மச்சான் அப்படி பண்ணியிருந்தாலும் செருப்பால் அடிப்பாங்க. அப்போ அவ்வளவு கண்ணியமான இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு அநாகரிகமான செயலை செய்து அதற்கு நான் வந்து என் மனைவிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன், அவ எப்படி ஒட்டுமொத்தமாக அந்த 14 பக்கத்தில் ஃபைல் பண்ண மாதிரி ஓகே நாங்கள் இந்த நடிகை பேரெல்லாம் நான் சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னா கூட நான் சொல்லி காமிக்கிறேன், ஏன் உலகத்தில் நான் சொன்னா யார் என்னைய கேட்க போறா அப்படிங்கிற அந்த ஒரு தலைவனாக நீ வந்துட்டு பண்ற பாத்தீங்களா, அதை தமிழ் சமூகம் கண்டிப்பாக சீரியஸான அக்கௌண்ட்டுக்கு எடுக்கும். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.